கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் முழுமையான 4 பாதங்களை கொண்டது. இது புதனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 17. என்னோட கணக்குப்படி 15 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நான் சொல்லக்கூடிய தசாபுத்தி பலன்களும் பரிகாரங்களும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு புரியும். 15 வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடப்பில் வரும். 15 வயசுக்கு பிறகு கேது தசை 7 வருடம். 15 + ஒரு 7 22. 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை நடப்பில் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அது சார்ந்து ஒரு நல்ல பலன்களை இந்த கேது பகவான் கண்டிப்பாக கொடுக்கும். அப்படி கொடுக்கும்ன்ற பட்சத்தில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருக்கு. இது நட்பு கிரக தசை தான். சனி கேது நட்பு கிரகங்கள். அப்படி இருக்கும்போது பெரிய அளவில் பாதிப்புகள் கொடுக்காது. அப்படி கொடுக்குதுன்ற பட்சத்தில் இப்போ 22 வயசுக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்? படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். படிப்பில் மந்தப்போக்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கும். தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். மன அழுத்தங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் மாறணும். படிப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கணும். மன அழுத்தங்கள்லாம் நீங்கி எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் வரணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வழிபாடு முறைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கேது தசையில் விநாயகர் கோயில் வழிபாடு சிறப்பு. வளர்பிறையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. அதே உங்கள் ராசியாதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்கள் லக்னாதிபதியும் சந்திரன் அப்படிங்கிறதுனால பெருமாள் கோயில் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. இந்த வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தேர்வுகள் எழுதியிருந்தால் கூட அதில் நல்ல ஒரு பாசிட்டிவான பதில்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட் டைமில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் எதிர்பார்க்கலாம். இது மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிங்கனாக்கா 22 வயசுக்கு மேலே 42 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை நடப்பில் வரும். நான் சொல்லக்கூடிய தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்புப்படி நான் 15 வருடத்தை நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அதிகப்படியான நீங்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு குழப்பங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா தசாபுத்தி பலன்களில் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் சரி, நடக்கக்கூடிய தசாநாதன் எந்த தசை நடந்தாலும் எந்த வயசுலையுமே நீங்கள் அதுக்குண்டான பரிகாரங்களை அந்த வயசுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். 22 வயசுக்கு மேலே 42 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை நடப்பில் வந்துச்சுனாக்கா இந்த வயது காலகட்டங்களில் இப்போ திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இது தடை தாமதங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி ஒரு நல்ல வரன்களை கிடைக்க வைக்காது. கிடைக்கிற வரன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பொருத்தம் இல்லாத ஜாதகங்களாக வரும். மனசுக்கு பிடிக்காத ஜாதகங்களாக வரும். மனசுக்கு பிடிக்காத ஒரு பொருத்தங்களாக தான் வரும். எதிர்பார்க்கிற ஒரு வரன்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்காது. நிறைய கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்கும். சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கனாக்கா அந்த போக்குவரத்து மற்றபடி மற்ற செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விரயங்களை அதிகமாக கொடுக்கும். மன உளைச்சல்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். திருமண வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு மட்டும். அதில் வேலை வாய்ப்பில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். வேலை வாய்ப்பில் இப்போதைக்கு மாற்றம் வந்திருக்கும். இருந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கும். வேலை வாய்ப்பு பறி போயிருக்கும். வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வேலையை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அப்படி இல்லைனா வேலை தேடிட்டு இருப்பீங்க, சரியான வேலை கிடைக்காது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பரிகாரம். இந்த சுக்கிர தசையில் வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள அதிகாலை நேரங்களில் உங்கள் வீட்டு வாசலில் பஞ்சமுக விளக்கு ஏற்றுங்க. 5 விளக்கு உங்கள் வாசற்படியில் ஏற்றுறது நல்லது. அதுவும் இல்லாமல் பூஜை அறையில் மகாலட்சுமியோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். சுக்கிர தசையில் கிடைக்க வேண்டிய நன்மைகள் பெருமளவு உங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காவது திருமண வாய்ப்பு சரியாக அமையல, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், 30 வயசுக்கு மேலே வயசாகி திருமணம் ஆகலை, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருமணஞ்சேரிக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள்லாம் வரும். திருமணம் கைகூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அதுவும் தீர்வு கோரும். யாராவது அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கனாக்கா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வீட்டில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கோ உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கோ வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் தீரத்துக்கோ மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காவது வீடு கட்டணும் அப்படின்ட்டு வீடு கட்ட தொடங்கியிருப்பீங்க, அது தடை தாமதங்களாக இருக்கும். தடைகள்லாம் கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் அடைக்க முடியாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். வட்டி மேலே வட்டி ஏறி உங்களுக்கு கடன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இதுமாரியான காலகட்டங்களில் இந்த பரிகாரங்கள் செஞ்சுட்டு வாங்க. மகாலட்சுமி தாயாரை வணங்கி வர்றது நல்லது. சுக்கிர தசை நடக்குது அப்படின்னாவே மகாலட்சுமி போட்டோவை வச்சு வணங்கிட்டு வர்றது இந்த காலகட்டங்களில் நல்லது. கடன் பிரச்சனையும் தீரும்.
வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குது, இல்லை வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, ஏன்னா கோர்ட்டு கேஸு அது மாதிரிலாம் தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதிலேருந்து விடுபட்டு உங்களுக்கு அஷ்டமத்து சனியிலேருந்து பாதிப்புகள்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த பரிகாரங்களை செஞ்சீங்கன்னாக்கா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம். 42 வயசுக்கு மேலே 48 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை. சூரிய தசை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டமத்து சனியில் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் வந்து கைக்கூடி வந்திருக்காது. பசங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் கைக்கூடி வந்திருக்காது. அதெல்லாம் தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனியில் வர்றதுனால நிறைய கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. சூரிய தசை நடந்தாலே ஒருத்தருக்கு அஷ்டமத்து சனி நடக்குதுனாக்கா சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை மிகப்பெரிய கடுமையான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். இதுமாரியான காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாதிப்புகள் உண்டு. கவனம் தேவை. ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வயசில் சூரிய தசை நடந்துச்சுனாக்கா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தாலும் இந்த சனியோட ஆதிக்கம் அந்த சூரியனோட வலுவை இழக்க செய்யும். சூரியன் நல்ல நிலைமையில் இருந்து தசாபுத்தி நடத்தினா கூட இந்த அஷ்டமத்து சனி தான் உங்களுக்கு வேலை பார்க்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து சூரிய வழிபாடு சிறப்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில் வழிபாடு முறைகளை பொறுத்த வரைக்கும் காலையில் சூரிய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய தசாபுத்திகள் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தசையில் ராகு புத்தி, சூரிய தசையில் சனி புத்தி, சூரிய தசையில் கேது புத்தி, சூரிய தசையில் சுக்கிர புத்தி. இது மாதிரியான புத்தி அமைப்புகள் நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் ஏதாவது பண்ணுறீங்கனாக்கா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், கீழ்நிலைமையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இல்லைன்னா மேல்நிலைமையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக நடந்தக்கூடிய நேரங்கள் அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரியான தசாபுத்தி அமைப்புகளில் ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பரிகார முறைகளை பொறுத்த வரைக்கும் சூரிய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. ஒரு மாதத்தில் ஒரு 5 பேருக்கு வந்து அன்னதானம் செய்யுங்கள். ஒரு உணவுப் பொட்டலங்களை வாங்கி கொடுங்க. இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியிலேருந்து பாதிப்புகள் அதிகமாக இருந்துச்சுனாக்கா இது விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். சூரிய தசையில் இருப்பவர்களுக்கு சூரிய பகவானோட அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். 48லேருந்து 58 வயசு வரைக்கும் சந்திர தசை நடக்கக்கூடிய காலங்கள். இதே ராசி இதே லக்னமாக இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. மன உளைச்சல் கண்டிப்பாக உண்டு. இதனாலே வந்து வேலை இழப்புக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த தசா நடக்கும்போது அஷ்டமத்து சனி வந்துச்சுனாக்கா சனி சந்திரன் ஆகாத கிரகங்கள், இரண்டும் பகை கிரகங்கள். அப்படி இருக்கும்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நிறைய மன உளைச்சல்களை தான் கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சொந்த பந்தங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாம். சந்திரதசை ராகு புத்தி, சந்திரதசை குரு புத்தி, சந்திரதசை சனி புத்தி, சந்திரதசை புதன் புத்தி, சந்திரதசை கேது புத்தி. இந்த சந்திர தசையில் இந்த புத்திகள் வரும்போது உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படிங்கிறதுனால. அஷ்டமத்து சனி இல்லைனாக்கா இந்த புத்தியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. பெருசாக கஷ்டத்தை கொடுக்காது. இருந்தாலும் கவனம் தேவை. இந்த காலகட்டங்களில் சந்திர தசையில் செவ்வாய் புத்தியோ சந்திர தசையில் சனி புத்தியோ நடக்கும்போது மிகப்பெரிய அளவில் வந்து கவனமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்லலாம். யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, வாரண்டி கையெழுத்து போடாதீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து வேலை இழப்புக்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். இந்த நேரங்களில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனீஸ்வர பகவான் எங்கே இருக்குதோ அந்த இடம் சார்ந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இப்போ 5ஆம் இடத்துல இருந்ததுனாக்கா பசங்க வழியில் பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். 6ஆம் அதிபதியோட தொடர்பில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோய் நொடி பிரச்சனை, மருத்துவ செலவுகள், வம்பு வழக்குகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பயங்காட்டில் கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய நேரம் அப்படின்னே சொல்ல வரேன். அதே சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பரிகாரம் மற்றும் வழிபாடு முறைகளை பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் போயிட்டு வர்றது இந்த காலகட்டங்களில் மிக சிறப்பை தரும். அதே 58 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசையை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனியில் செவ்வாய் தசை மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் உண்டு. கவனம் தேவை. எதுவும் தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. இதே ராசி இதே லக்னமாக இருந்தால் யோக தசை அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் தசை. ஆனால் அஷ்டமத்து சனி வரும்போது செவ்வாய் தசை சுத்தமாக வேலை பார்க்காது. அஷ்டமத்து சனி தான் வேலை பார்க்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தசையில் எந்தெந்த புத்தியிலலாம் வந்து கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
செவ்வாய் தசையில் ராகு புத்தி நடப்பவர்களுக்கும், செவ்வாய் தசையில் சனி புத்தி நடப்பவர்களுக்கும், செவ்வாய் தசையில் புதன் புத்தி நடப்பவர்களுக்கும், செவ்வாய் தசையில் கேது புத்தி நடப்பவர்களுக்கும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதிகபட்சமான இந்த 2 வருட காலங்களில் இந்த புத்தி நடந்துச்சுனாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ எதையுமே நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த தசாபுத்தி காலங்களில் அஷ்டமத்து சனி வந்ததுன்னா பெரிய அளவில் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அதே செவ்வாய் தசை நடப்பவர்களுக்கு பரிகாரங்களும் வழிபாடு முறைகளும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முருகர் கோயில் மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். முருகர் இருக்கக்கூடிய 6 படை வீடுகளில் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு சிறப்பை தரும். அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கெடுபலன் அதிகமாக நடக்குதுன்னு வச்சிங்களேன், மாதத்தில் ஒரு 5 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. அதாவது சாப்பாடு பொட்டலங்களை வாங்கி கொடுங்க. ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்கிறது, இல்லை துணி வாங்கி கொடுக்கறது, இல்லை அனாதைகளுக்கு வந்து அனாதை ஆசிரமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு நாள் மட்டுமாவது உணவு வாங்கி கொடுங்க. ஒரு வேளையாவது உணவு பரிமாறிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த அஷ்டமத்து சனியிலேருந்து விடுதலையை கொடுக்கும். அஷ்டமத்து சனியில் வரக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி அதிபதி மாதிரியே அது வேலை பார்க்கும். அப்படி இருந்தாலும் அஷ்டமத்து சனி, சனி ராகு ஆகாத கிரகங்கள், எதிரெதிர் கிரகங்கள், பகை கிரகங்கள் அப்படி இருக்கும்போது ராகு தசைக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ராகு உங்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து தசா நடத்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லை, நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறதுனால 50% நன்மையும் 50% தீமையும் இருக்குது. ரெண்டுமே கலந்தே இருக்கும். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. எதுலையுமே வந்து முதலீடுகள் அதிகமாக பண்ணக்கூடாது. கடன் வாங்குகிற பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் கவனத்தில் எடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் அதிலேருந்து தப்பிக்கலாம். இந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இந்த அஷ்டமத்து சனியிலேருந்து ஓரளவுக்காக தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி முழுக்க முழுக்க பலம் இழந்திருந்தால் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியில் ராகு தசையில் ஒரு நல்ல ஒரு மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்ட யோகம் கொடுக்கும். மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் ஒரு சிலருக்கு கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய சொத்து விற்கிறதோ இல்லை வந்து பூர்வீக சொத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து தீர்வுக்கு வர்றதோ இந்த காலகட்டங்களில் நடக்கலாம். இருந்தாலும் அஷ்டமத்து சனி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு ஒரு சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 82 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு, கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி அப்படிங்கிறதுனால 65 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பவர்களுக்கு பரிகாரங்களும் வழிபாடு முறைகளும் பார்த்தோமானால் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் துர்க்கை அம்மனுக்கு வந்து ராகு காலத்தில் வந்து விளக்கேற்றுங்க. அது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, ராகு காலத்தில் போய்ட்டு ஒரு துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த அஷ்டமத்து சனிலேருந்து கொஞ்சம் பாதிப்புகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் ராகு கால பூஜையில் வந்து நீங்கள் கலந்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு மேன்மை இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அஷ்டமத்து சனியிலேருந்து பாதிப்புகள் கண்டிப்பாக குறையும். நன்றி.